நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். பயங்கரமான கிரிமினல் மூளை இருக்கிற ஒரு கெட்ட பையன் அவன். என்னோட சத்தம் கேட்ட உடனே நீ உள்ள ஓடி வரணும். இது பாத்தியா அம்மா, அந்த ஆள் மறுபடியும் வந்திருக்காரு. யாருப்பா? இந்த வீட்டுக்கு வாடகை கேட்டு வருவாரேம்மா. அன்னைக்கு ஒரு நாள் கீழே தள்ளி விட்டனே அந்த ஆளு. யாரு வந்திருக்காங்கன்னு சொல்றான் பாலா? ஹவுஸ் ஓனர் சுரேந்தர். வேண்டாம், இப்ப நீங்க அங்க போய் பிரச்சனை பண்ண வேண்டாம். நான் பேசி அனுப்பிடுறேன். என்ன? உன்னோட ரெண்டல் அக்ரிமெண்ட் டிசம்பர் மாசத்தோட முடிஞ்சு போச்சு, தெரியும் இல்லையா? அட்வான்ஸ் கழிச்சது போக இன்னும் 2 மாச வாடகை பெண்டிங் இருக்கு. அக்ரிமெண்ட்டும் முடிஞ்சு போச்சு, அட்வான்ஸையும் கழிச்சாச்சு. இத்தனை நாளா அக்ரிமெண்ட் இருக்கிற தைரியத்துல தானே இந்த வீட்டை விட்டு போகாம இருந்த. இத்தனை நாள் குடியிருந்த வாடகைக்காரங்கிற முறையில எனக்கு ஒரு 3 மாசம் டைம் கொடுங்க. உனக்கு நான் அதிகமாவே டைம் கொடுத்துட்டேன். ஆனாலும் எனக்கு என்ன கிடைச்சதுன்னு உனக்கு நான் சொல்லியா தெரியணும். என் மனசாட்சிப்படி நான் உனக்கு 1 வாரம் டைம் தர்றேன். அதுக்கப்புறமா வீட்டை காலி பண்ணணும். அது கஷ்டங்க. எங்களுக்கு வேற வீடு கிடைக்கிற வரைக்கும் நாங்க எங்கதான் இருப்போம். இல்லைன்னா நான் கோர்ட்ல போய் கேஸ் போடுவேன். அக்ரிமெண்ட்டும் முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் என்ன சொல்லி கோர்ட்டுக்கு போவீங்க? இப்போ 2 மாச வாடகையும் பாக்கி இருக்கு. நீங்க எங்க போனாலும் தீர்ப்பு என் பக்கம் தான் வரும். ஏன்னா நியாயம் என் பக்கம் இருக்கு. நான் உங்ககிட்ட ஓப்பனா சொல்லிடுறேன், இந்த வீட்டையும் இடத்தையும் இன்னொருத்தருக்கு வித்துட்டேன், அட்வான்ஸும் வாங்கிட்டேன். அவங்க இந்த வீட்டு குடி வரும்போது நீங்க இங்க இருக்க கூடாதுல்ல? இப்படி திடீர்னு வந்து சொன்னீங்கன்னா நாங்க என்ன பண்றது? நான் திடீர்னு சொல்லி ரொம்ப நாளா சொல்லிக்கிட்டே தானே இருக்கேன். ஆனா எப்பவும் நீங்க அதை காதுலயே போட்டுக்கல. இந்த ப்ராப்பர்ட்டியை நான் இன்னொருத்தருக்கு வித்துட்டேன். நீங்களே இந்த வீட்டை விட்டு போகலன்னா நான் போலீஸை கூட்டு வந்து விரட்ட வேண்டி இருக்கும். உங்க புருஷன் வேற முடியாம இருக்காரு. தயவு செஞ்சு அந்த வேலையை என்ன செய்ய வச்சிடாதீங்க. நீங்க இதை யாருக்கு வித்தீங்க? ஒய்ஃபோட தூரத்து சொந்தக்காரருக்கு. அவங்க இங்க எப்ப குடி வர போறாங்க? நீங்க வீட்டை காலி பண்ண உடனே வீட்டுல கொஞ்சம் வேலையும் அப்புறம் பெயிண்டிங் ஒர்க்கும் இருக்கு. அது முடிஞ்ச உடனே அவங்க இங்க வந்துருவாங்க. பாலா சொன்னதை கேட்டீங்கல்ல, 3 மாசம் ஆகும். அதுக்குள்ள நாங்க வேற வீடு பார்த்து போய்க்கிறோம். இப்பவே அக்ரிமெண்ட் முடிஞ்சிருச்சு, 2 மாச வாடகையும் பாக்கி. இன்னமும் 3 மாசமா? அது நடக்காது. 3 மாச வாடகைய நாங்க கண்டிப்பா கொடுத்துறோம். அப்ப 2 மாச வாடகை பாக்கி? அதை கொடுக்காம இனி இங்க தங்குறதுக்கு நான் 1 நிமிஷம் கூட அனுமதிக்கவே மாட்டேன். நான் அப்புறம் போலீஸை கூட்டு வருவேன். இதுக்கப்புறம் லேட் பண்ற பேச்சுக்கே இடம் இல்ல. இந்தாங்க, இதுல 5000 ரூபா இருக்கு. எனக்கு இது கொடுத்துட்டா? டயாலிசிஸ்க்காக வச்சிருந்தது தானே, பரவாயில்ல, வேற ஏற்பாடு பண்ணிக்கலாம். பழைய கணக்கெல்லாம் ஒவ்வொன்றா முடிச்சிடலாம். போறதுக்கு முன்னாடி வாடகை எல்லாத்தையும் கொடுத்துட்டு தான் போவோம். அதுக்கு முன்னாடி பணம் வேணும்னு கேட்டுக்கிட்டு
நீங்க இங்க வரக்கூடாது. இந்தாங்க. இதுக்கப்புறம் பணம் வேணும்னு கேட்டு இங்க வந்துடாதீங்க. ஐயோ, வண்டி எடு. உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்றேன்ப்பா, ஆனா நீங்க சண்டைக்கெல்லாம் போகக்கூடாது. நீ சொல்லுமா. சண்டைக்கெல்லாம் போக மாட்டேன், நீங்க எனக்கு ஒரு வாக்கு கொடுங்க. இதுக்கப்புறம் நான் யாருக்கிட்டையும் சண்டைக்கு போக மாட்டேமா. என்னன்னு நீ சொல்லுமா. நாங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கல்யாணியோட வீட்டு ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தோம்ப்பா. நாங்க திரும்பி வரும்போது நீங்க போதையில வராண்டால படுத்திருந்தீங்கப்பா. அன்னைக்கு அம்மாவை வீட்டுல வச்சு தொந்தரவு பண்ணது இப்ப வந்துட்டு போனாரே சுரேந்தர் அங்கிள் தான். அம்மா, உங்களுக்கு என்ன ஆச்சுமா? அம்மா, அம்மா கதவு திறங்கம்மா. பாலா, பாலா, புட்றா அவளை. பாலா, பாலா. அப்பா, என்னாச்சுங்க? என்ன குடிக்க வச்சு மயக்கமாக்கிட்டு அவன்தான், அந்த சுரேந்தரன் தான் உன்கிட்ட அன்னைக்கு மோசமா நடந்திருக்கான் அப்படின்னு யார் சொன்னது? குழந்தைங்க போய் சொல்ல மாட்டாங்கல்ல. அவனை நான் சும்மா விட்டு இருந்திருக்கவே கூடாது. அது எல்லாமே முடிஞ்சு போச்சுங்க. இல்ல பாலா, இல்ல,
என் பொண்டாட்டி மேல கைய வச்சவன சும்மா விடுறதுக்கு எனக்கு மனசு இல்ல. புறம்போக்க சும்மா விட்டு இருந்திருக்கவே கூடாது. அப்படி பழிவாங்குற அளவுக்கு இப்போதைக்கு உங்க உடல் நிலை சுத்தமா சரியில்லைங்க. அவன் தான் உங்ககிட்ட தொந்தரவு பண்ணான்னு நீ முன்னாடியே சொல்லியிருந்தா அவன் கையை ரெடியை உடைச்சு விட்டு அவன் மூஞ்சிலேயே பணத்தை விட்டு எறிஞ்சிருப்ப. பொண்டாட்டி வீட்டுல இருக்கிறப்போ சரக்கு அடிச்சுட்டு போதையில வந்தது தப்பு தானங்க. அந்த வாய்ப்பை அந்த ஆள் யூஸ் பண்ணிக்கலான்னு பாத்திருக்கான். அவனை நான் விட மாட்டேன். அவனை நான் விட மாட்டேன். அது எல்லாத்தையும் மறந்துருங்க. உன்னை தொட்டவனோட கையை உடைக்கலன்னா நான் ஒரு ஆம்பளை இருந்து பிரயோஜனமே இல்லை. சண்டைக்கும் சச்சரவுக்கும் போகாம கொஞ்ச நாளைக்கு நீங்க ரெஸ்ட் எடுங்க. டயாலிசிஸ்க்காக வச்சிருந்த பணத்தை தான் நீங்க அந்த ஆள்கிட்ட எடுத்து கொடுத்துட்டீங்க. இப்போ என்ன பண்றது? அவன் முன்னாடி அவமானப்பட வேண்டாம் நினைச்சுதாம அதை கொடுத்தேன். ட்ரீட்மெண்ட்காக வச்சிருந்த பணத்தை கொடுத்து நம்ம தன்மானத்தை நீங்க விட்டு கொடுத்துருக்கவே கூடாதுங்க. டயாலிசிஸ் பண்ணாம விட்டா அது உடம்பு தானே பாதிக்கும். இருந்தாலும் இந்த நோயால நான் ஒரே நாள்ல செத்து போயிட மாட்டேன். ஒரு 2 நாள் போகட்டுமா? அதுக்குள்ள கண்டிப்பா ஏதாவது ஒரு வழி பிறக்கும். நீ இப்ப எங்க கிளம்பிட்ட? இதுக்கு முன்னாடி டியூஷன் வந்துகிட்டு இருந்த குழந்தைங்களோட வீட்டுக்கு அப்படியே போயிட்டு வரலான்னு பார்த்தேன்டே. உனக்கு கடவுள் கொடுத்த அந்த நல்ல சான்ஸை நீ மிஸ் பண்ணதுக்கு அப்புறமா நீ இப்படி அலையிறத பார்க்கும்போது எனக்கு கஷ்டமா இருக்கு. என் மனசுக்கு சரின்னு பட்டதை தான் நான் பண்ணம்மா. என் அண்ணன் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு உதவியும் நீ ஏத்துக்க மாட்ட அப்படின்னு என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல. யாராவது உதவி பண்ணாம நம்மளால வாழ முடியுமா என்ன? ஆனா அதுக்காக என் மனசாட்சி கூட நான் சண்டை போட்டு ஒருத்தருடைய அனுதாபத்தை ஏத்துக்க எனக்கு இஷ்டம் இல்லம்மா. வேண்டான்னா வேண்டாம், நான் அந்த சாப்டரையே க்ளோஸ் பண்ணிட்டேன். சந்தோஷம், வா உட்காரு. சரி, ஏன் சாப்டர் ஆரம்பிக்கலாமா? நான் சொல்ல போறது இதுல வெறும் ஒரு சிமிலாரிட்டி ஃபீலிங் தான். அது கண்டிப்பா பாதிக்காது.
நீ என்ன சொல்லணும்னு நினைக்கிறியோ அதை என்கிட்ட சொல்லு. இது உன் பசங்க சம்பந்தப்பட்டது. ஆர்கேவோட ஃப்ரெண்டு உன் 2 பசங்க படிப்பு செலவு முதற்கொண்டு +2 முடிக்கிற வரைக்கும் எல்லா செலவையும் ஸ்பான்சர் பண்ண அவங்க ரெடியா இருக்காங்க. நீயும் உன் குழந்தைங்களும் கண்டிப்பா அவரை பார்க்க முடியாது. ஸ்பான்சர் அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்காக எந்த விஷயத்திலயும் அவர் இன்வால்வ் ஆக மாட்டாரு. பசங்களுக்கு எவ்வளவு பணம் தேவைப்படுதோ அதுக்கான பணம் ஒவ்வொரு மாசமும் உன் அக்கௌண்ட்டுக்கு கரெக்டா வந்துடும். நீ ஒரு எஸ்ன்னு சொன்னாலும் இல்ல உன் தலையை மட்டும் ஆட்டினாலும் +2 வரைக்கும் பசங்களை பத்தி நீ கவலைப்பட வேண்டாம். எனக்கு தெரிஞ்சு இது உனக்கு கிடைச்ச ஒரு பெரிய கிஃப்டா நான் நினைக்கிறேன். என்னடி உனக்கு ஓகேன்னு நான் சொல்லட்டுமா? நீ என்ன பண்ணாலும் அது என்னுடைய நல்லதுக்கு தானே எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா இது எனக்கு வேண்டாம் பிரீத்தி. நான் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் சரி என் பசங்களை நான் தான் படிக்க வைப்பேன். அவங்க நல்லா படிச்சு வேலை கிடைச்ச உடனே நாளைக்கு அவங்க என்ன நல்லபடியா பார்த்துப்பாங்க அப்படிங்கிறதுக்காக இல்ல, அவங்கள படிக்க வைக்க வேண்டியது என்னோட கடமைங்கிறதுனாலதான். நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் அந்த பொறுப்பை ஏத்துக்கிறதுக்காக எந்த ஸ்பான்சரும் வேண்டாம். பாலா, இந்த கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன்ல எதுவும் சொல்லாத. இதுக்கப்புறம் வர எல்லா சவால்களையும் ஃபேஸ் பண்ண நான் தயார் தான். மனசு உடையாம ஏதாவது ஒரு வேலை பாரு அப்படின்னு நீ தானே எனக்கு சொல்லி கொடுத்த. அப்படிப்பட்ட நீயே என்னுடைய கடமைகளை இன்னொருத்தகிட்ட ஒப்படைச்சு என்ன அடிமையாக்கிடாத. நான் உனக்கு உதவி பண்ணணும்னு நினைச்சுதான் சொன்னேன். நான் ஒன்னும் உன்னை தப்பா சொல்லல. என்னால இதை ஏத்துக்க முடியாதுமா. அதனாலதான் என்னுடைய எதிர்காலத்தை நினைச்சு எனக்குள்ள நிறைய கவலைகளும் சங்கடங்களும் இருக்கு. ஆனா வேணுகோப்பனுக்கு டாக்டர் கொடுத்திருக்கிற அந்த 3 மாசம் அது வரைக்கும் என்னுடைய சங்கடமும் கஷ்டமும் எல்லாம் வெளியில யாருக்கும் தெரிய வேண்டாம். அகிலா, அகிலாமா, அகிலா. சொல்லுங்கப்பா. யாரும் வந்திருக்காங்கம்மா? அம்மாவா? நான் போய் பார்க்கறேன்ப்பா. வேண்டாமா, நான் போய் பார்க்கறேன். அப்பா நீங்க எழுந்திருக்க வேண்டாம்ப்பா, நான் போய் பார்த்துட்டு வரேன். அம்மா இல்லையாம்மா? அம்மா வெளியே போயிருக்காங்க. ஓ, ரிஜிஸ்டர் வந்திருக்குமா? அம்மா சைன் போடணுமே. அப்பா சைன் போட்டா போதுமா? அம்மா இப்போ வந்துருவாங்களாம்மா? என் அம்மா கிட்ட டியூஷன் வந்துட்டு இருந்த பசங்களோட வீட்டுக்கு அம்மா போயிருக்காங்க. ஆனா எப்போ வருவாங்கன்னு எனக்கு தெரியாது. அப்போ சரி, அப்பாவே சைன் போட்டோம். கூப்பிடுமா? அதோ அம்மா வந்துட்டாங்க. இந்த வாட்டி உங்களுக்கு லக் அடிச்சிருக்குன்னு தோணுது மேடம். ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் லெட்டர். போன தடவை கேஸ் அஃபீட்ல 68வது ரேங்க்ல தான் வந்தேன். ஆனாலும் கிடைக்கல. இந்த தடவைலாம் அந்த மாதிரி நடக்காது மேடம். அதை விட ஒரு நல்ல வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கு. இதில் சைன் போடுங்க. ஓகே மேடம். என்னம்மா இது?
நமக்கு அதிர்ஷ்டம் பக்கத்திலே வந்துருச்சு நினைக்கிறேம்மா. வில்லேஜ் அசிஸ்டன்ட் போஸ்டுக்கான இன்டர்வியூக்கான நோட்டீஸ் வந்திருக்கு. அப்ப வேலை கன்ஃபார்ம் ஆயிருச்சா? இன்டர்வியூங்கிற கடலை கடந்தா தானே நம்மளால உறுதியா சொல்ல முடியும். அதை நீங்க ஈஸியா கடந்து போயிடுவீங்கம்மா. நம்மளோட கஷ்டகாலம் எல்லாம் மாறிடுமா? வரத்துக்கு என்ன இவ்வளவு லேட் ஆயிடுச்சு? எங்க போயிருந்த? மறுபடியும் டியூஷன் ஆரம்பிக்கலாம்னு சொல்லி முயற்சி பண்றேன். ஆ, ஆ, இங்க படிக்க வந்த குழந்தைங்களோட பேரண்ட்ஸை நான் வீட்டுக்கு போய் பார்த்துட்டு வரேன். ஆ. என்னால இனி எந்த பிரச்சனையும் வராதுன்னு அவங்க கிட்ட சொன்னியா? வேணும்னா நான் நேரடியாவே போய் சொல்றேன். அந்த கடவுள் மனசு வச்சார்னா அதுக்கு அவசியமே இல்லைன்னு தான் தோணுது. என்னோட கண்ணு ரொம்ப மங்களா தெரியுது. என்னால படிக்கவே முடியல. ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது இதை கூட நம்ம சொல்லணும். வில்லேஜ் அசிஸ்டன்ட் போஸ்டுக்கான இன்டர்வியூ நோட்டீஸ் வந்திருக்குங்க. கடன் வாங்கி பட்னி கடந்து கஷ்டப்பட்டு 2 அட்டெம்ப்ட் அட்டென்ட் பண்ணதுனால அந்த கடவுள் எனக்கு இதை பரிசா கொடுத்திருக்காரு. இன்டர்வியூல நான் பாஸ் ஆயிட்டேன்னா நம்ம தப்பிச்சோம். இது கையில கிடைக்கும் போது என்ன தோணுச்சுன்னா, மூச்சு விட்டதுக்காக சிரமப்படும் போது ஆக்சிஜன் கிடைச்ச மாதிரி தோணுச்சு. வேலை கண்டிப்பா கிடைச்சிருமாமா? புதுசா எந்த சட்டமும் போடலன்னா நம்ம எதிர்பார்க்கலாங்க. ஆனா அதுக்காக ரொம்ப எதிர்பார்ப்பெல்லாம் என்கிட்ட இல்ல. இன்டர்வியூ போர்டுக்கு திருப்தி படல அப்படின்னா அடுத்த லிஸ்ட் வர வரைக்கும் அவங்க ஒதுக்கி வைப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குமோ அதான் நடக்கும். ஒரு வேலை கிடைச்சதுன்னா இப்ப இருக்கிற கஷ்டம் எல்லாம் போயிடும் இல்லையா? அப்படித்தானே பாலா? வருமானம் இல்லாததுனால அவங்களுக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து நாங்க ஏழைங்களும் நம்ம நடுத்தர மக்கள் அப்படிங்கிற எண்ணம் கூட நம்ம பசங்க கிட்ட தோணி இருக்கு. இந்த வேலை கிடைச்சதுன்னா அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த யோசனை கண்டிப்பா இல்லாம போயிடும். கவர்மெண்ட் வேலை கிடைச்சதுன்னா வாழ்க்கைக்கு நம்பிக்கையா இருக்கும். என்னோட வியாதிக்காக நல்ல ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு ஒரு லோன் போடலாம் இல்லையா? இப்ப பார்த்தனா முகத்திலையும் கையிலையும் காலையும் வேர்வை அதிகமா வருது. அடுத்த டயாலிசிஸ்க்கு லேட் பண்ணோம்னா அது சரியா வராது. வேலை விஷயத்துல நமக்கு இப்போ ஒரு நம்பிக்கை பிறந்துருச்சுல்ல, நாம அதை பத்தி சொல்லி வேற யார்கிட்டயாவது பணம் கேட்டு பார்க்கலாம். என்னால வலியை தாங்க முடியல. இனிமே டயாலிசிஸ் லேட் பண்ணவே கூடாது. காருண்யால டயாலிசிஸ் பண்றதுக்கு 3000 ரூபாய் வேணும். பிரீத்தி கொடுத்த பணத்துல இருந்து ஒரு 2000 ரூபாய் இப்ப என் கையில இருக்கு. இன்னும் 1000 ரூபாய் வேணும்ல? யாருகிட்ட கேட்கறது? இதுக்கப்புறம் யார்கிட்டயும் கேட்க முடியாது. முடிஞ்ச அளவுக்கு எல்லார்கிட்டயும் நம்ம கடன் வாங்கிட்டோம். 1000 ரூபாய்? ஆண்டவா, அதை எப்படி ரெடி பண்றது? ஏதாவது சின்னதா ஒரு வேலை கிடைச்சதுன்னா பாலா, நான் பார்க்கறேன், பார்க்கணும். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.